Hello friends, welcome to Varnavel Mogil TNPSC. இன்னைக்கு நம்ம 6th Social Term 1ல இருக்கிற Lesson 3 சிந்துவெளி நாகரிகம் லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஸ்கூல் புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பா எதுவுமே மறக்காது ப்ளஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 6th Social Term 1 Lesson 3 சிந்துவெளி நாகரிகம். முதல் கேள்வி, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் யாவை? ஆன்சர், மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம் மற்றும் சீனா நாகரிகம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம் மற்றும் சீனா நாகரிகம். தென் அடுத்தது பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. மெசபடோமியா நாகரிகத்தோட காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மெசபடோமியா கிமு 3500 முதல் 2000 வரை. சிந்துவெளி நாகரிகம் கிமு 3300 முதல் 1900 வரை. எகிப்து நாகரிகம் கிமு 3100 முதல் 1100 வரை. தென் சீனா நாகரிகம் கிமு 1700 முதல் 1122 வரை. அடுத்த கேள்வி, நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான டேஷ் என்பதிலிருந்து வந்தது. ஆன்சர், சிவிஸ். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. அடுத்த கேள்வி, சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் டேஷ் ஆகும். ஆன்சர், நகரம். சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் நகரம். அடுத்த கேள்வி, டேஷ் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கின்றார்கள். ஆன்சர், வான்வெளி புகைப்படங்கள். ஆன்சர், வான்வழி புகைப்படங்கள். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். அடுத்த ஆறாவது கேள்வி, நிலத்தடியை ஆய்வு செய்ய டேஷ் பயன்படுத்துகின்றன. ஆன்சர், காந்த புல வருடியை, அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்த புல வருடியை பயன்படுத்துகின்றார்கள். அடுத்த கேள்வி, தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை டேஷ் கருவியின் மூலம் அறிய முடியும். ஆன்சர், ரேடார், அதாவது தொலை நுண்ணுணர்வு முறை. தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். அடுத்த கேள்வி, இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர், 1861. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. அடுத்த கேள்வி, இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஆன்சர், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையாளரின் உதவியுடன் நிறுவப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். தென் அடுத்த கேள்வி, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது. ஆன்சர், புதுடெல்லி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. அடுத்த கேள்வி, ஹரப்பா என்பதன் பொருள் என்ன. ஆன்சர், புதையுண்ட நகரம். ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். அடுத்த கேள்வி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் டேஷ் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். ஆன்சர், சார்லஸ் மேசன். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். அடுத்த கேள்வி, சார்லஸ் மேசன் எந்த பகுதியில் ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்தார். ஆன்சர், பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில். சார்லஸ் மேசன் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்தார். அடுத்த கேள்வி, டேஸில் பொறியியலாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. ஆன்சர், கிபி 1856 ஆண்டு. கிபி 1856 ஆண்டு பொறியியலாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அடுத்த கேள்வி, டேஸில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். ஆன்சர்,
கிபி 1920ஆம் ஆண்டு. கிபி 1920ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அடுத்த கேள்வி, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? எந்த வருடம்? ஆன்சர், இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் என்பவர் கண்டுபிடிக்கிறாரு. அது வருஷம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924ஆம் ஆண்டு. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல், 1924ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, தானிய களஞ்சியம் அமைந்துள்ள இடம்? ஹரப்பா. தானிய களஞ்சியம் அமைந்துள்ள இடம் ஹரப்பா. ஹரப்பாவின் புவி எல்லை? தெற்கு ஆசியா. ஹரப்பாவின் காலப்பகுதி? வெண்கல காலம். ஹரப்பாவின் காலம் கிமு 3300 முதல் 1900. ஹரப்பாவின் பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஹரப்பாவின் நகரங்கள்? 6 நகரங்கள், பெரிய நகரங்கள். ஹரப்பாவின் கிராமங்களின் எண்ணிக்கை? ஆன்சர், 200க்கும் மேற்பட்டவை. 24வது கேள்வி, டேஷ் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் ஆகும். ஆன்சர், வெண்கல காலம். டேஷ் என்பது மக்கள் வெண்கலத்தால் பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகம் டேஷ் எனலாம்? ஆன்சர், நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் எனலாம். அடுத்த கேள்வி, ஹரப்பாவில் சிறப்பான நகர திட்டமிடல் மற்றும் தரப்படுத்தப்பட்ட டேஷ் பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர், எடைகள் மற்றும் அளவீடுகள். ஹரப்பாவில் சிறப்பான நகர திட்டமிடல் மற்றும் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் பயன்படுத்தப்பட்டன. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே டேஷ் ஆகும்? ஆன்சர், திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. அடுத்த கேள்வி, சிந்துவெளி நாகரிகத்தின் நகரம் திட்டமிடப்பட்டு டேஷ் பகுதிகளாக இருந்தது? ஆன்சர், 2. சிந்துவெளி நாகரிகத்தின் நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது. அடுத்த கேள்வி, ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள் யாவை? ஆன்சர், மேல்நகர அமைப்பு மற்றும் கீழ்நகர அமைப்பு. இதில் மேல்நகர அமைப்பு நகரத்தின் மேற்கு பகுதியில் சற்று உயரமானது. கீழ்நகர அமைப்பு நகரத்தின் கிழக்கு பகுதியில் சற்று தாழ்ந்த உயரமுடையது. அடுத்த கேள்வி, மேல்நகர அமைப்பு டேஷ் எனப்பட்டது? ஆன்சர், கோட்டை. மேல்நகர அமைப்பு கோட்டை எனப்பட்டது. மேல்நகர அமைப்பினை பயன்படுத்தியவர்கள் யார்? ஆன்சர், நகர நிர்வாகிகள். மேல்நகர அமைப்பினை பயன்படுத்தியவர்கள் நகர நிர்வாகிகள். பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்த இடம் மேல்நகர அமைப்பு. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்த இடம் மேல்நகர அமைப்பு. அடுத்த கேள்வி, அதிக பரப்பு கொண்டது கீழ்நகர அமைப்பு. பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது கீழ்நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி எது? மெஹர்கர். சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி மெஹர்கர். அடுத்த கேள்வி, மெஹர்கர் டேஷ் மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும்? ஆன்சர், புதிய கற்காலம். மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். அடுத்த கேள்வி, மெஹர்கர் பாகிஸ்தான் நாட்டில் டேஷ் மாநிலத்தின் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? போலன். ஆன்சர், பலுசிஸ்தான். மெஹர்கர் பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தின் போலன் என்னும் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, டேஷை ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர், கிமு 7000. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்த கேள்வி, ஹரப்பாவில் தெருக்கள் டேஷ் வடிவமைப்பை கொண்டிருந்தன? ஆன்சர், சட்டகம்.
அதாவது கிரேட்டிவ் ஃபார்மட். ஹரப்பாவில் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. அடுத்த கேள்வி, ஹரப்பாவில் தெருக்கள் எந்த வகையில் அமைக்கப்பட்டிருந்தது? ஆன்சர், வடக்கு தெற்காகவும் மற்றும் கிழக்கு மேற்காகவும். ஹரப்பாவில் தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அமைக்கப்பட்டு இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பாவில் தெருக்கள் ஒன்றை ஒன்று டேஷ் வெட்டி கொள்ளும்படி இருந்தன. ஆன்சர், செங்கோணத்தில். ஹரப்பாவில் தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன. அடுத்த கேள்வி, ஹரப்பாவில் வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு டேஷ் உடையனவாக காணப்படுகின்றன. ஆன்சர், மாடி அடுக்குகளை. ஹரப்பாவில் வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஹரப்பாவில் வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் டேஷ் கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. ஆன்சர், சுண்ணாம்பு. ஹரப்பாவில் வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டு இருந்தன. அடுத்த கேள்வி, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்ட இடம். ஆன்சர், ஹரப்பா. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்ட இடம் ஹரப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்த இடம். ஆன்சர், ஹரப்பா. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகள் தேக்குவதற்கான குழிகள் இருந்த இடம் ஹரப்பா. அடுத்த கேள்வி, பெருங்குளம் அமைந்த இடம் மொஹஞ்சதாரோ. பெருங்குளம் அமைந்த இடம் மொஹஞ்சதாரோ. பெருங்குளத்தின் சுவர்கள் எதை கொண்டு கட்டப்பட்டு இருந்தது? ஆன்சர், சுட்ட செங்கற்களால். பெருங்குளத்தில் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு இருந்தது. அடுத்த கேள்வி, பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் டேஷ் கொண்டு பூசப்பட்டிருந்தன. ஆன்சர், இயற்கை தார். பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. அடுத்த கேள்வி, வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்தும் குளத்திற்கு செல்ல டேஷ் அமைக்கப்பட்டு இருந்தன. ஆன்சர், படிக்கட்டுகள். வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலும் இருந்து குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. 50வது கேள்வி, பெருங்குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் டேஷ் உள்ளன. ஆன்சர், அறைகள். பெருங்குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன. அடுத்த கேள்வி, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்கியில். ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்கியில் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது? ஆன்சர், ஹரப்பா. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஹரப்பா காலத்தை சார்ந்தது. மிக பெரிய பொது கட்டிடமான கூட்ட அரங்கு இருந்த இடம் மொஹஞ்சதாரோ. மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட்ட அரங்கு இருந்த இடம் மொஹஞ்சதாரோ. பொது கட்டிடமான கூட்ட அரங்கு டேஷ் கொண்ட பரந்து விரிந்த கூடம் ஆகும். ஆன்சர், 20 தூண்கள் மற்றும் 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த கூடம் ஆகும். அடுத்த கேள்வி, சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள டேஷ் பகுதியில் கிடைத்துள்ளது. ஆன்சர், சுமேர். சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் என்னும் பகுதியில் கிடைத்துள்ளது. அடுத்த கேள்வி, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் டேஷ் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். ஆன்சர், நாரம் சின் அப்புறம் மெலுக்கா. அதாவது சுமேரியர்களின் அங்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். அடுத்த கேள்வி, கப்பல் கட்டும் துறைமுகம்
மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத்தில் உள்ள லோத்தலில். கப்பல் கட்டும் துறைமுகம் மற்றும் செப்பனிடும் தளம் குஜராத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் டேஸ் ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் சபர்மதி. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றில் கரையில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மொஹஞ்சதாரோவில். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலால் ஆன அளவுகோல் டாஸ் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 1704 மில்லிமீட்டர். அதாவது லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் டேஷ் ஆகும்? ஆன்சர் செம்பு. அடுத்த கேள்வி, வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்த இடம்? ஆன்சர் மொஹஞ்சதாரோ. சாரி, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் கிடைத்த பெண் சிலை எவ்வாறு குறிப்பிட்டார்கள்? ஆன்சர் நடன மாது. மொஹஞ்சதாரோவில் கிடைத்த பெண் சிலை நடன மாது என்று குறிப்பிட்டார்கள். பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர்கள் கொண்ட இடங்கள் யாவை? ஆன்சர் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர். பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயர்களை கொண்ட இடங்கள் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர். டாஸ் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன? ஆன்சர் கொர்க்கை மற்றும் பூம்புகார். கொர்க்கை மற்றும் பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான டாஷ் ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன? ஆன்சர் காவ்ரி மற்றும் பொருன்ஸ். அதாவது பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவ்ரி மற்றும் பொருன்ஸ் ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொருணை ஆகிய ஆறுகள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. எங்கேனா பாகிஸ்தான்ல. சிந்தவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய ஆடை பருத்தி மற்றும் கம்பளி. சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைப்பதற்காக டாஸ் பயன்படுத்தினார்கள்? ஆன்சர் சுழல் அச்சுக்கள். சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைப்பதற்காக சுழல் அச்சுக்கள் பயன்படுத்தினார்கள். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய அணிகலன்கள் யாவை? ஆன்சர் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்கள். அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டாஷ் மணிகற்களை பயன்படுத்தினார்கள்? ஆன்சர் சிவப்பு நிற மணிகற்களை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிகற்களை பயன்படுத்தினார்கள். அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் டாஷ் அறிந்திருக்கவில்லை? ஆன்சர் இரும்பு மற்றும் குதிரையை. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் தொழிலாக இருந்தது? ஆன்சர் கால்நடை வளர்ப்பு. சிந்துவெளி மக்களின் தொழிலாக இருந்தது கால்நடை வளர்ப்பு. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்கள் டாஷ் பயனை அறிந்திருந்தார்கள்? ஆன்சர் சக்கரத்தை. சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தார்கள். சிந்துவெளி மக்களிடையே டாஷ் வழிபாடு இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது? ஆன்சர் தாய் தெய்வம். சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. அடுத்த கேள்வி, உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று டாஷ் ஆகும்? ஆன்சர் சிந்துவெளி நாகரிகம். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று சிந்துவெளி நாகரிகம். அடுத்த கேள்வி, பழமையான 4 நாகரிகங்களில் சிந்துவெளி நாகரிகமானது டாஷ் கொண்டது? ஆன்சர் மிக பெரிய பரப்பளவு. பழமையான 4 நாகரிகங்களில் சிந்துவெளி நாகரிகமானது மிக பெரிய பரப்பளவு கொண்டது. அடுத்த கேள்வி, உலகின்
முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எது? ஆன்சர் சிந்துவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் சிந்துவெளி நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்தின் அழிவிற்கான காரணங்களாக கருதப்பட்டவை யாவை? ஆன்சர் பொது ஆண்டு முன், அதாவது 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அடுத்து ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்கள் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள் மற்றும் காலநிலை மாற்றம், தொற்று நோய் தாக்குதல், இது எல்லாமே இந்த ஹரப்பா நாகரிகத்தோட அழிவுக்கான காரணமா சொல்றாங்க. அடுத்த கேள்வி, மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக டேஸ் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் யுனெஸ்கோ. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்களால். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை டேஷ் முறையாகும். ஆன்சர் கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை. அடுத்த கேள்வி, குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது எது? ஆன்சர் கீசே பிரமிடு. குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது கீசே பிரமிடு. அடுத்த கேள்வி, கீசே பிரமிடு கட்டப்பட்ட காலம் கிமு 2500 ஆண்டு. கீசே பிரமிடு கிமு 2500 ஆண்டு கட்டப்பட்டது. கீசே பிரமிடின் ஒரு சுண்ணாம்பு கல்லின் எடை எவ்வளவு? ஒவ்வொன்றும் 15 டன் எடை உடையது. கீசே பிரமிடின் ஒரு சுண்ணாம்பு கல் ஒவ்வொன்றும் 15 டன் எடையுடையது. அடுத்த கேள்வி, டேஷ் கோயில் மெசபடோமியாவில் டேஷ் என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது? ஆன்சர் ஊர் ஜிகுராட் அப்படின்ற கோவில் நம்மு ஊர் அப்படின்ற ஒரு அரசனால கட்டப்பட்டது. ஊர் ஜிகுராட் கோயில் மெசபடோமியாவில் நம்மு ஊர் என்ற அரசனால் சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. எந்த சந்திர கடவுள்னா சின் அப்படின்ற ஒரு சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. அடுத்த கேள்வி, எகிப்து அரசன் 2ஆம் ராமெசேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் அபு சிம்பல். எகிப்து அரசன் 2ஆம் ராமெசேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் அபு சிம்பல் என்னும் இடத்தில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து லைன் பை லைன் கொஸ்டின் முடிச்சிருச்சு. எல்லா கொஸ்டின்ஸும் இதில் நான் கவர் பண்ணிட்டேன்.